Hey guys, welcome back to my channel. So இன்னைக்கு வந்து வீடியோ வந்து ஹவுஸ்ஃபுல்லா இருக்கு. ஏனா பிரகாஷோட கசின்ஸ் வந்து வீட்டுக்கு வந்திருக்காங்க. சோ அதனால நாங்க வந்து வெளியில கிளம்பலாம் அப்படி சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கோம். இன்னைக்கு வந்து ஈவினிங் ஆயிடுச்சு இப்போ எங்க போறோம் அப்படி சொல்றதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஃபிட் செக் எல்லாரும் கூடயும். ஃபிட் செக். ஃபிட் செக் அப்படி சொன்னனே இடின் பண்ணனும். ஓகேவா? எல்லாரும் தான் லைட்டா தெளிவா. ஓகே. ஃபிட் செக். எல்லா பைத்தியங்களுமே மென்டல் ஹாஸ்பிட்டலில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. சில பைத்தியங்க ஊருக்குள்ளேயும் சுத்திட்டு தான் இருக்கு. எல்லாரும் பழைய செருப்பு போட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து நடராஜர் கோயிலுக்கு தான் கிளம்பிட்டோம் எல்லாரும் சேர்ந்து. இதில் வந்து எரும மாடு நம்பர் 3 வந்து மிஸ்ஸிங். அதுக்கு பதிலாக நாங்கள் 2 எக்ஸ்ட்ராவாக நாங்கள் சேர்த்துருக்கோம். ஓகே, எரும மாடு 4 எரும மாடு 5 அப்படின்னு சொல்லிக்கோங்க. ஓகேவா? மூஞ்ச ஃப்ரெண்ட்ல கொண்டு வந்து காட்டு. சொல்லிக்கோ. எரும மாடு 4. நான் 5. ஓகே. ஆமா, நான் வந்து மாடு மேய்க்கிற ஆளு. ஓகேவா? இவங்களெல்லாம் மேய்ச்சி நாங்க வந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு குட்டி குக்கிராமம். குக்கிராமம்லாம் இல்ல, நல்ல கிராமம் தான். நல்ல பக்தியான பாடல்களை கேட்டுட்டு கோயிலுக்கு அப்படியே போறோம். நாங்க வந்து கோவில் பக்கத்துல வந்துட்டோம். இதுதானே தேரு. சோ இங்க தான் தேரு. இது தேரா இவ்வளோன்னு இருக்கு. தோ ரைட் சைடுல பாருங்க. ஓகே 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 கைஸ், பாத்துக்கோங்க. இதுதான் வந்து சிதம்பரமோட தேரு. இந்த கோவில்ல வந்து இந்த தேரை தான் இழுத்துட்டு போவாங்க ஏதாவது ஃபங்க்ஷன்னா. ஏதாவது ஃபங்க்ஷன் இல்லையா? என்ன ஃபங்க்ஷன்? தேரு தரிசனம் நடக்கும். இங்க வந்து ஒரு குட்டி பிள்ளையார் இருக்காரு. கைஸ், நாங்க வந்து பார்க்கிங்காக அலைஞ்சிட்டு இருக்கோம். எவ்வளவு கூட்டம் பாருங்க. இத்தனை நாள் இல்லாம இன்னைக்கு தான் கூட்டம். ஸோ நாங்கள் இப்போ வந்து கோயிலுக்கு நடந்து போயிட்டு இருக்கோம். பிரகாஷ் எங்கன்னே தெரியல. ஸோ அவனை அப்படியே தேடிட்டு அவனையும் கூப்பிட்டுட்டு அப்படியே கோயிலுக்கு போக போகிறோம். என்னோட விளாக்ஸ்லாம் பார்ப்பீங்களா 2 பேரும்? என்னோட பெரிய ஃபேன் மேம், பெரிய ஃபேன். ஸோ சொல்லுங்க, எங்கள் வீடியோஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப நல்லா இருக்கும், எல்லாரும் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி ஓகே. ஐயோ, போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி எடுத்துட்டு இருக்கோம். பிடிச்சி போடாம பாட்டி தான் உங்களோட பெரிய ஃபேனு. எப்போ டிவியில போட்டாலும் எத்தனை மணிக்கு வரும் சீரியல் நினைச்சிட்டாங்க. இந்த சிறு பாலகனிடம் எவ்வளவு நகைச்சுவை திறன் இருக்கிறது பாத்தீங்களா? வந்தோடனே நம்ம சாமி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் எங்க சோறு போறாங்கன்னு பார்த்துட்டு வந்து என்னது புளி சாதமா? நல்லா இருக்குன்னு சொன்னீங்களா, நல்லா இல்லைன்னு சொன்னீங்களா? சுமாரா இருக்கா. இதெல்லாம் அசிங்கப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லக்கா. முன்னாடி சொல்லுவேன். நமக்கு இன்னைக்கு வாய்க்கல, அவ்வளவு நேரம் இருந்துட்டு நமக்கு இன்னைக்கு பொங்கல் வாய்க்கல, அவ்வளவுதான். சோ சேட். நாங்க போறதுக்குள்ள வந்து அந்த உப்புமா வந்து காலி ஆயிடுச்சு. அதனால நாங்க வந்து சாப்பிட போறோம். அடுத்து வந்து இப்ப நாங்க வந்து சாமியை பார்க்க போறோம். ஒழுங்கா வந்த வேலையை செஞ்சிருந்தாலே அசிங்கப்படாம இருந்திருப்போம் போல இருக்கு. சரி வாங்க போலாம். வந்து யானைக்குட்டி இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ நாங்கள் இப்போ வந்து அடுத்து யானைக்குட்டியை தான் பார்க்க போறோம். யானைக்குட்டியோட பேர் வந்து சிவகாம சுந்தரியா. நாங்கள் வந்து அவங்கள தான் பார்க்க போறோம். பேர் பத்தியா எவ்வளோ அழகான பேர். இப்போ பார்த்தீங்கல்ல, யானையை வந்து ஃபோட்டோ எடுக்கக்கூடாது. நாங்கள் வந்து ரூல்ஸை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுற ஆளுங்க. அதனால நாங்கள் வந்து அதை வந்து வீடியோவும் எடுக்கல, ஃபோட்டோவும் எடுக்கல. இப்போ வந்து நாங்கள் வந்து ஒரு கடையில் வந்து காஃபி குடிக்கிறதுக்காக வந்திருக்கோம். ஸோ எங்களுக்கு வந்து தரிசனம்லாம் நல்லா முடிஞ்சுது. லவுடு நாய்ஸாக இருக்குது, இதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. கோயிலுக்கு போயிருந்தோம்ல, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மடிசார் மாமிஸாக வந்திருக்காங்க. பார்க்கவே செம க்யூட்டாக இருந்துச்சு. ஆக்சுவலாக நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா, அடுத்த வாட்டி நாங்கள் எல்லாருமே வந்து அவங்களுக்கு மேட்சிங்காக மடிசாரில் தான் வரலான் இருக்கோம். ஐ மீன் நாங்கள் கேர்ள்ஸ் மட்டும். பாய்ஸ் வந்து இந்த ஐயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஐயர்ஸ் வேறு ஒரு தனி வைபாக இருக்காங்க தக்கா. ஸோ இவங்களே அடுத்த வாட்டி அந்த மாதிரி ஒரு கெட்டப் போட்டு தான் கூப்பிட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஹால்ட் ஆகிட்டோம். என்னடா ஸ்நாக்ஸ் காலி ஆகிட்டோம்னு நினைக்கிறேன். நானும் போய் ஜாயின் பண்ணிக்கிறேன். சமோசா சமோசா சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்கா?
சமோசா பிஸ்லரி கேள்விப்பட்டிருக்கோம். இது வந்து ஒரு புதுவிதமான. ஸோ நாங்கள் எல்லாருமே வீட்டுக்கு வந்தாச்சு. ஆக்சுவலாக அந்த கோயிலில் வந்து வீடியோவும் எடுக்கக்கூடாது, ஃபோனும் எடுக்கக்கூடாது, ரெண்டுமே ப்ராஹிபிட்டட். பிரகாஷோட ஸ்கூல் ஃப்ரெண்டு வந்து அங்கே தீக்ஷிதராக அந்த ஐயர் மாதிரி இருப்பாங்கல்ல, அந்த இது பண்ணதுனால ஏதோ கொஞ்சமாவது நம்மளை வந்து அலோவ் பண்ணாங்க. மற்றபடி அங்கே வந்து இதெல்லாம் வந்து ஸ்ட்ரிக்டாக அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் ஸ்டில் நாங்கள் வந்து அந்த சாமி அதெல்லாம் எடுக்கல. சும்மா வெளியில் இருந்த அந்த ஒரு சில அந்த ஆர்கிடெக்சர் மட்டும் தான் நாங்கள் எடுத்தோம். மற்றபடி எங்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறோமோ அங்கெல்லாம் நம்ம எடுக்கல. ஸோ இனியோட vlog அவ்வளோதான். இட்ஸ் ஜஸ்ட் அ சிம்பிள் vlog. நாங்கள் எங்கே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி நாங்கள் பெருசாக எதுவும் பண்ணலனாலும் இன்றைக்கி நாள் வந்து ரொம்ப ஃபன்னாக போச்சு. இதே மாதிரி இன்னொரு ஃபன்னான ஒரு vlogல வந்து பார்க்கலாம். பாய்.